சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் ஃபைனலிஸ்டா யார் வரப்போறாங்கன்றதுதான். இந்த வாரம் யார் வரப்போறாங்கன்றத பாக்குறதுக்கு அவ்வளவு ஆவலா இருக்கிறோம். அதுக்கான ப்ரோமோக்களுமே வந்துட்டு வெளியாகி இருக்குது. இப்ப நாங்க பார்க்க போற ப்ரோமோல வந்துட்டு நம்மளோட திவினேஷ் மற்றும் ஜோகஸ்ரீ வந்துட்டு செமையா கலக்கிருக்கிறாங்க. 2 பேர்ல வந்துட்டு ஒருத்தவங்க போறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்குது. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்மளோட ஜோகஸ்ரீ வந்துட்டு என்ன பாடல் பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா நிலான்ற பாடல் தான். அவ்வளவு அருமையா நம்மளோட ஜோகஸ்ரீ வந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறாங்க. இந்த ஒரு பாடலுக்கு வந்துட்டு நம்மளோட நடுவர்கள் சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளோட எஸ்பி சரண் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பாடலுக்கு வந்துட்டு இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்துட்டு சுசீலா அம்மாவே வந்துட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்வேதா மேம் என்ன சொல்லியிருக்காங்க சொன்னா, இந்த ஒரு பாடலை வந்துட்டு மேடையில பாடுறது இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். நீ அந்த சீட்டுக்கு பெர்த்தான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா நம்மளோட யோகஸ்ரீ வந்து இந்த ஒரு சீட்டுக்கு வந்து பெர்த்தானவங்க தான். அவ்வளவு அருமையா பாடக்கூடிய போட்டியாளர்கள். அவங்களோட வாய்ஸ்ல வந்துட்டு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். வாய்ஸால வந்து கட்டி இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் தான். அவங்களோட வாய்ஸுக்குன்னே வந்துட்டு ஒரு பவர் இருக்கு. அதுவும் யோகஸ்ரீக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல்ல ஃபேன்ஸ் இருக்கு. கண்டிப்பா யோகஸ்ரீ வந்துட்டு இந்த செகண்ட் ஃபைனலிஸ்டா போறதுக்கு ரொம்பவே அதிகமாகவே வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்மளோட திவினேஷ் தான். திவினேஷுக்கு வந்துட்டு மக்களோட ஆதரவு எக்கச்சக்கமா இருக்கு. நம்மளோட திவினேஷ் வந்துட்டு என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாடல் தான் அவ்வளவு அருமையா வந்து பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்வேதா மேம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீ எப்ப பாடினாலுமே திவினேஷ் மனசுல வந்துட்டு ஒரு அம்பு மாதிரி போய் பதிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீன் சாருமே வந்துட்டு அவ்வளவு அருமையா பாராட்டியிருப்பாரு. இந்த மனிதன் என்பவன் என்ற இந்த பாடல் வந்து உன்னை இந்த சேர் வரைக்கும் கொண்டு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா போவாரு அப்படின்னு சொல்லிதான் தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக வந்துட்டு நம்மளுடைய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து கண்கலங்கி இருப்பாங்க. அவ்வளவு அருமையா வந்து நம்மளோட திவினேஷ் வந்து பாடியிருக்கிறாரு. திவினேஷும் ஜோகஸ்ரீயும் வந்துட்டு இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய முதல் போட்டியாளரை தெரிவு செய்யக்கூடிய அந்த ஒரு செலக்ஷன்லயுமே வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதே 2 பேரும் இப்பயுமே வந்துட்டு செகண்ட் ஃபைனலிஸ்டா தெரிவாகும் போது அந்த செலக்ஷனுக்குள்ள இருக்கிறாங்க. கண்டிப்பா இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் இந்த செகண்ட் ஃபைனலிஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் தோணுது. நீங்க இந்த செகண்ட் ஃபைனலிஸ்டா யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அவங்களுக்கான வாழ்த்துக்களையுமே அப்படியே சொல்லிருங்க. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.